வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனத்தில் 3274 பேருக்கு செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 22 வரை நேரடி நேர்முக தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழக கோட்டங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரை பணியிடங்கள் 3274 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த நேர்முக திறன் அனைத்து போக்குவரத்து கழகத்துடைய மண்டலங்களில் நடைபெறும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. நேர்முக தேர்வு நடத்த அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதுங்க. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்கள் உள்ளது. இந்த கோட்டங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பணி நியமனங்கள் எதுவும் தொடரப்படவில்லை. ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனம் நடவில்லை. இந்த நிலையில் 8 போக்குவரத்து கழக கோட்டங்களிலும் 3204 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வு அறிவிக்கப்பட்டு தேர்வு நடத்தி ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. இதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364, விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318, விழுப்புரம் கோட்டத்தில் 322, கும்பகோணம் 756, சேலம் 486, கோவை 344, மதுரை 302, திருநெல்வேலி 362 இவர்களுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு கடந்த மார்ச் மாதமே விண்ணப்பித்து 22,000 பேர் விண்ணப்பித்தாங்க. தேர்வில் கலந்து கொண்டவங்க அப்படின்னு பார்த்தா வெறும் 12,000 பேர் தான் தேர்விலேயே கலந்து கொண்டாங்க. ஓட்டுநர் நடத்துனர் பட்டியலுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. சாதி வாரியாக தரப்பிரிவுகள் பெறப்பட்டு போக்குவரத்து நிறுவனத்துக்கு தரப்பட்டது. பின்னர் போக்குவரத்து கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிறகு பார்த்திங்கன்னா திறன் தேர்வு அடிப்படையில் நேர்முக தேர்வு நடத்த போகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட், டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நடத்த இருக்காங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பணியிடங்கள் தினசரி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலத்தில் போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் பணியிடங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? இணையதளம் மூலம் இப்பணிக்கு விண்ணப்பித்திருத்தல் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், உயரம் 160 சென்டிமீட்டரு, 50 கிலோகிராம் எடை இருத்தல் அவசியம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கிளாரிட்டியாக நான் சொல்லிடுறேன். இந்த சான்றிதழ்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகவே வேணாம். மேற்படி பார்த்திங்கன்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் வேணும், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸோட. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் சாலை தமிழ்நாடால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கும். அடுத்து சாலை போக்குவரத்து IRT நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அரசு மருத்துவமனையில் தனி சிவில் சர்ஜன் மூலமாக நீங்கள் அந்தஸ்துக்குரிய அளவுக்கு வழங்கப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அரசு கண் மருத்துவமனையில் உள்ள அரசு அதிகாரியுடன் பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்றிதழ் விஷன், அரசு மருத்துவமனையில் அரசு மொத்தத்தால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் பரிசோதனை ஹியரிங் டெஸ்ட்டு, அடுத்து சகிப்புத்தன்மை டாலரன்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு போகணும். அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இந்த கேட்டகரிக்கு குறையாமல் இருக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் சான்றிதழ் வாங்கணும். மேற்படி இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ஒரு 2லேருந்து 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் 4க்கு மேலே வச்சுக்கோங்க. சமீபத்தில் எடுக்கப்பட்ட அந்த மார்பளவு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ கீழே டேட் எடுக்கிறதாலும் இன்னும் பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே குறிப்பிட்ட அந்த அடிப்படையில் இந்த சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் சமர்ப்பிக்க ஆஜராக தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ கட்டாப்பை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு 46, பிசி ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி 44, எம்பிசி டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸர்வீஸ்மேன் 20. டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 40, 25 எடுத்தால் போதும். கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 40, 25 எடுத்தால் போதும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 20க்கு 10 எடுத்தாலே போதுங்க. ஸோ அடுத்து டிரைவருக்கும் கண்டக்டருக்கு ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சிஎம் 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்டியூட் 20. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 25 மார்க் எடுத்தாலே போதும். டிரைவர் கண்டக்டருக்கு. இன்டர்வியூக்கு 20க்கு 10 மார்க் எடுத்தாலே போதும். சரிங்களா?
ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெற்றிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 100% பணி வாய்ப்புக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். ஸோ உடனடியாக உங்களை வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. டியூட்டி ட்ரைனிங் பீரியட் ஒரு 8 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அங்கேயே போக்குவரத்து பணிமனையிலே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூட்டி அலோகேஷன் பண்ணுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்பத்தை நிறைய பேர் விண்ணப்பம் வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. 16 மார்க்கு மேலே இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ண எல்லாருக்குமே விண்ணப்பம் வந்துருச்சு. ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய போஸ்ட்மேனுக்கு நீங்கள் கேட்டுட்டு விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. இந்த அப்ளிகேஷன் ஆல் டிக்கெட்டுன்றது கிடையாது, உங்களுடைய இன்டர்வியூ கார்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நிறைய பேர் இதுதான் ஆல் டிக்கெட்டுன்னு சொல்கிறீங்க, பட் இன்டர்வியூ கார்டுன்றது தான் உண்மை. ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நேரடி நேர்காணலுக்கு ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனத்தில் 3274 பேருக்கு செப்டம்பர் 22லேருந்து அக்டோபர் 22 வரை நேரடி நேர்முக தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழக கோட்டங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 22ஆம் தேதி வரை பணியிடங்கள் 3274 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு இந்த நேர்முக திறன் அனைத்து போக்குவரத்து கழகத்துடைய மண்டலங்களில் நடைபெறும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. நேர்முக தேர்வு நடத்த அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதுங்க. தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களில் 8 கோட்டங்கள் உள்ளது. இந்த கோட்டங்களில் 10,000க்கு மேற்பட்ட வழித்தடங்களில் சுமார் 20,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருதுங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த பணி நியமனங்கள் எதுவும் தொடரப்படவில்லை. ஓட்டுநர் நடத்துனர் பணி நியமனம் நடவில்லை. இந்த நிலையில் 8 போக்குவரத்து கழக கோட்டங்களிலும் 3204 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தேர்வு அறிவிக்கப்பட்டு தேர்வு நடத்தி ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. இதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364, விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318, விழுப்புரம் கோட்டத்தில் 322, கும்பகோணம் 756, சேலம் 486, கோவை 344, மதுரை 302, திருநெல்வேலி 362 இவர்களுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு கடந்த மார்ச் மாதமே விண்ணப்பித்து 22,000 பேர் விண்ணப்பித்தாங்க. தேர்வில் கலந்து கொண்டவங்க அப்படின்னு பார்த்தா வெறும் 12,000 பேர் தான் தேர்விலேயே கலந்து கொண்டாங்க. ஓட்டுநர் நடத்துனர் பட்டியலுடைய ரிசல்ட் வெளியிட்டாங்க. சாதி வாரியாக தரப்பிரிவுகள் பெறப்பட்டு போக்குவரத்து நிறுவனத்துக்கு தரப்பட்டது. பின்னர் போக்குவரத்து கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிறகு வந்து பார்த்திங்கன்னா திறன் தேர்வு அடிப்படையில் நேர்முக தேர்வு நடத்த போகிறாங்க. ஸ்கில் டெஸ்ட், டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நடத்த இருக்காங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பணியிடங்கள் தினசரி அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலத்தில் போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர் பணியிடங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா. இணையதளம் மூலம் இப்பணிக்கு விண்ணப்பித்திருத்தல் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு சான்றிதழ், உயரம் 160 சென்டிமீட்டரு, 50 கிலோகிராம் எடை இருத்தல் அவசியம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கிளாரிட்டியாக நான் சொல்லிடுறேன். இந்த சான்றிதழ்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போகவே வேணாம். மேற்படி வந்து பார்த்திங்கன்னா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட செல்லத்தக்க கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம் வேணும், 18 மாதம் எக்ஸ்பீரியன்ஸோட. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், சாலை தமிழ்நாடால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கும். அடுத்து சாலை போக்குவரத்து IRT நிறுவனம் மூலம் பயிற்சி பெற்றிருந்தால் அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அரசு மருத்துவமனையில் தனி சிவில் சர்ஜன் மூலமாக நீங்கள் அந்தஸ்துக்குரிய அளவுக்கு வழங்கப்பட்ட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அரசு கண் மருத்துவமனையில் உள்ள அரசு அதிகாரியுடன் பெறப்பட்ட கண் பார்வை தகுதி சான்றிதழ் விஷன், அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவரால் வழங்கப்பட்ட காது கேட்கும் திறன் பரிசோதனை ஹியரிங் டெஸ்ட்டு, அடுத்து சகிப்புத்தன்மை டாலரன்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி எடுத்துகிட்டு போகணும். அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் இந்த கேட்டகரிக்கு குறையாமல் இருக்கிறவங்ககிட்ட தான் நீங்கள் சான்றிதழ் வாங்கணும். மேற்படி இந்த சான்றிதழ்கள் எல்லாமே ஒரு 2லேருந்து ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் 4க்கு மேலே வச்சுக்கோங்க.
சமீபத்தில் எடுக்கப்பட்ட அந்த மார்பளவு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ கீழே டேட் இருக்கிறதாலும் இன்னும் பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, வேலைவாய்ப்பு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட கார்டை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ மேலே குறிப்பிட்ட அந்த அடிப்படையில் இந்த சான்றிதழ்கள் இல்லாதவர்கள் சமர்ப்பிக்க ஆஜராக தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இப்போ கட்டாப்பை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு 46, பிசி ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி 44, எம்பிசி டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சிஏ 35, எஸ்டி 30, பிஎஸ்டிஎம் 30, எக்ஸர்வீஸ்மேன் 20. டிரைவர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 40, 25 எடுத்தால் போதும். கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு 40, 25 எடுத்தால் போதும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 20க்கு 10 எடுத்தாலே போதுங்க. ஸோ அடுத்து டிரைவர் கம் கண்டக்டருக்கு ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி நோட்ட டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சிஎம் 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டரோட வந்தால் 20. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 40க்கு 25 மார்க் எடுத்தாலே போதும். டிரைவர் கண்டக்டருக்கு இன்டர்வியூக்கு 20க்கு 10 மார்க் எடுத்தாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெற்றிருந்தாலே பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் 100% பணி வாய்ப்புக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். ஸோ உடனடியாக உங்களை பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. டியூட்டி ட்ரைனிங் பீரியட் ஒரு 8 மாதம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அங்கேயே போக்குவரத்து பணிமனையிலே ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூட்டி அலோகேஷன் பண்ணுவாங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய விண்ணப்பத்தை நிறைய பேர் விண்ணப்பம் வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. 16 மார்க்கு மேலே இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ண எல்லாருக்குமே விண்ணப்பம் வந்துருச்சு. ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ நீங்கள் போய்ட்டு உங்களுடைய போஸ்ட்மேனுக்கு நீங்கள் கேட்டுட்டு விண்ணப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள. இந்த அப்ளிகேஷன் ஆல் டிக்கெட்டுன்றது கிடையாது, உங்களுடைய இன்டர்வியூ கார்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய பேர் இதுதான் ஆல் டிக்கெட்டுன்னு சொல்கிறீங்க, பட் இன்டர்வியூ கார்டுன்றது தான் உண்மை. ஸோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நேரடி நேர்காணலுக்கு ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுங்க. ஸோ தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்லதாக நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.